வீடியோஸ் அனுப்பிங்களா நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கிம் தாயோட ஸ்மார்ட் ஸ்டோரி ஒரு 3 மினிட்ஸ் லைவ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி மனசை பறி கொடுத்தீங்களோ அதேமாதிரி உங்கள் கனவுகளால் நைட்டு திருட வந்த ஒரு மனுஷன் தான் வந்து ஜங்குக். ஸோ அவர் பண்ண சம்பவம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைட்டு 2 மணிக்கு, அதாவது நம்ம ஊருக்கு 2 மணி, அவங்க ஊருக்கு ஏர்லி மார்னிங், அதாவது 5 மணி 6 மணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு லைவ் வராரு. அண்ட் அந்த லைவில் நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம், இது ஜங்குக்கோட குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, என்ன ஸ்பெஷலாக நடந்துச்சு, அங்கே நாங்கள் பார்த்து ரசிக்கிறதுக்கு என்னத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காத அளவுக்கு வந்து தரமான விஷயங்களை தான் உங்களை எடுத்து வந்திருக்கேன். ஸோ வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து உங்கள் மனசை பறி கொடுத்தீங்களா, இல்லை குக் வித் கோமாளி என்ஜாய் பண்ணிங்களா, இல்லை உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக தோணுச்சு மறக்காமல் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் மனசை திருடுறதுக்கும் உங்கள் கனவை வந்து திருடுறதுக்கும் நான் நினைவுலே இருக்கேன்ப்பா, நீ இங்கே லவ் பண்ண அங்கேயே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் லைவ் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமேசிங்கான டயர்டோட தான் வர பார்க்குறீங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா விஐபி ப்ரீமியம் ஷோ யாருன்னு என்ன ட்ரீம்னு சொல்கிற மூவிக்கு வந்து அட்டன்மெண்ட் வந்திருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கனால ட்ரிங்க்ஸும் அண்ட் சாப்பாடும் சரியாக எடுத்துக்கல. பட் கிம் தாய் ஃபுல்லாக தலைமை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணால் அவர் படுத்துட்டார். இவர் படுக்காமல் வந்து லேட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து சரி மக்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ட் ஸ்பெஷலாக இதான் அவர் சொல்லியிருப்பார், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், உங்களால் பார்க்க முடியல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லைவ் ஸ்பெஷலாக வந்திருக்கேன். இது இங்கே மட்டும் இல்லை, அடிக்கடி மிஸ்யூன்னு சொல்லுவார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வர மாதிரி வந்து டயர்டாக வருவார், அந்த லுக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா, எங்கள் மக்களே நான் உங்கள் லைவில் இந்த கமெண்ட்ஸ்லாம் ஸ்பெஷலாக படிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் சரியாக நோட்டீஸ் படிக்க பண்ண முடியல. ஸோ அதனால் லைவ் தயவு செஞ்சு நான் கமெண்ட்ஸ் படிக்க மாட்டேன், கோச்சிக்காதீங்க, முடிஞ்ச கமெண்ட்ஸ் கூட ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் ஆஃப் பண்ண மாட்டார். அண்ட் அதுக்கப்புறம் இந்த லைவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப வந்து அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வந்தோடனே நாங்கள் சரியாக சாப்பிடல, பசிக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், சரி வெளியில் ஆர்டர் போடுவோமா அப்படிங்கிறப்ப நான் இப்போ அடிக்கடி ஆர்டர் போட்டு தான் இருக்கேன், திருப்பி நான் போய் ஆர்டர் போட்டு உங்கள் கூட சேர்ந்து சமைக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவார்னா அவருக்கு பிடிச்ச ஒரு சீக்ரெட்டான ரெசிபி ஒரு ஃபுட் நூடுல்ஸை வந்து அவர் சமைப்பார். அதுக்கு பேர் தெரிஞ்ச மறக்காம நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸை வந்து அவர் சமைச்சு அங்கே ரெடி பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ வந்துட்டு இருக்கும். சரியா சீக்ரெட்டான விஷயங்கள் சொல்லுவார், நிறைய விஷயங்களை பேசுவார். அவர் பேசிகிட்டு இருப்பார், மக்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டார். அது இதை போட்டால் அப்படி இருக்குமா, அதை போட்டால் அப்படி இருக்குமா, சேர்ந்து சமைக்கிறப்ப லவ்வை போட்டு பண்ணாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்திருக்கும். அந்த நூடுல்ஸை நீங்களே சமைக்கிற மாதிரி நீங்களே சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய யாருமே நீங்களே ட்ரை பண்ணலாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு கூட அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை எத்தனை பேர் அந்த சீக்ரெட்டான ரெசிபி நோட் பண்ணிங்க இல்லைன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்களும் அதை ட்ரை பண்ண போகிறீங்க இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறையா நம்ம டீம் மக்கள் குக்கிங்ஸ் இருப்பீங்க, சொல்லுங்கள், செஞ்சீங்கன்னா ப்ரோவையும் கூப்பிடுங்க. அண்ட் அதை தாண்டி அது என்னன்னு சொல்லிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஏங்க நான் சொன்னல கமெண்ட்டை படிக்க மாட்டேன்னு சொல்லி ஏங்க இவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க, நான் தான் வந்து இதில் வந்து டயர்டாக இருக்கேன் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன்னு, இருந்தாலும் நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரு. எங்கள் லவ் எங்கள் காதல் நிப்பாட்ட முடியுமா, அதே மாதிரி எங்கள் கமெண்ட்ஸ் எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக அந்த பர்பிள் ஹார்ட்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக டன்னாக குமியும். நான் தான் சொன்னேன் 60 லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ யோசிச்சுக்கோங்க, அதுவும் அந்த நைட்டில். ஸோ அவ்வளோ லவ் குமிறப்போ வந்து அவர் திருப்பி படிச்சிட்டியாப்பா, போதும் போங்க, லவ் என்னால் முடியலப்பா, இருந்தாலும் சாரி என்னால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பர்பிள் ஹார்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, திருப்பி வி மிஸ் யூ, ஐ மிஸ் யூ ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன், பார்க்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படி திருப்பி சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு மறக்காமல் நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினஸோட தான் முடிச்சிருப்பாரு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் இப்போ சாப்பிடாத மாதிரி தெரில, சமைச்சு விட்டேன், கடையில் விடியறப்ப சாப்பிடலாமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டினஸ் தான் எனக்கு வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேல் நான் வேறு குளிக்க வேறு போகணும், டயர்டாக வேறு இருக்குது, ஸோ எனக்கு குளிப்பாட்டி விட்ட வேறு நீங்கள் யாராச்சும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார் ஆர்மிஸ்ட்டை. ஸோ இதுக்கு பதில் நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஏன்னா நாட்டிகல்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் இது மாதிரி ஸ்பெஷல் நாட்டி கியூட்டி குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குக்கிங் விலாக் ஒரு வீடியோ அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி வேணா இருங்க, அப்படிப்பட்ட ஒரு வீடியோவாக அது இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்பெஷலான விஷயங்களே அவர் பேசியிருந்தார். அந்த ஸ்பெஷலாக அந்த சீக்கிரம் ரெசிபி சூப்பராக இருந்துச்சு. ஏதோ எனக்கு பார்க்குறப்ப நானும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நாக்கில் எச்சு ஊர்ன மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்துச்சா, இல்லை வந்து லாஸ்ட்டில் அந்த நாட்டினஸ் என்ஜாய் பண்ணிங்களா, இதை என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அண்ட் நெக்ஸ்ட் லைஃப்க்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுங்க மறக்காம சொல்லுங்கள் சொல்லிட்டு நான் விடைபெறேன். நான் தான் ஆர்ஜி, லவ் யூ, டாடா, பை.